இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2025 குரூப் 4 குரூப் 2 மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுக்கும் உதவும் வகையில் பொது அறிவில் நம்ம ஒரு முக்கியமான 9 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? ஆன்சர் இந்திரன். இந்திரன் கடவுள்களின் கடவுள் அல்லது கடவுள்களின் அரசர் என அழைக்கப்படுகிறார். இவர்தான் நகரங்களை அழிப்பவர். காரணம் என்ன அப்படின்னா, ரிக் வேதத்தில் தெளிவாக குறிப்பிடுறாங்க. பேரிடரை ஏற்படுத்தி மக்களுக்கு பாதிப்பை மற்றும் அழிவை தருபவர் தான் இந்த இந்திரன். அதனால தான் நகரங்களை அழிப்பவர் என அழைக்கப்படுகிறார். காரணம், புயல், சுனாமி போன்ற அனைத்து இயற்கை பேரிடரை ஏற்படுத்தி நகரங்களை அழிக்கிறதுனால, மக்களை அழிக்கிறதுனால அவர் நகரங்களை அழிப்பவர் என்ற அழைக்கப்படுகிறார் இந்திரன். கடவுள்களின் கடவுள் அல்லது புயல்களின் கடவுள், ஸ்டோம், புயல்களின் கடவுள் என அழைக்கப்படுவர் யார்? இந்திரன். எந்த வேதத்தில் குறிப்பிடுது அப்படின்னா ரிக் வேதம். ரிக் வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 வகை வேதங்கள் இருக்குது. ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள். அதில் ரிக் வேதத்தில் இந்திரனை பற்றி குறிப்பிடுது. எப்படி குறிப்பிடுதுன்னா, நகரங்களை அழிப்பவர், காரணம் புயல் மற்றும் இயற்கை பேரிடர் ஏற்படுத்தி அழிவை தருதல். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் பற்றி. ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று எது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட் அபவுட் த ஹரப்பா கல்ச்சர்? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நான் எதுக்காக இந்த இங்கிலீஷில் இந்த லைனை வாச்சேன் அப்படின்னா, தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஒரு சில நேரத்தில் தவறுதல் ஏற்படும். அதனால தான் நம்ம இங்கிலீஷும் ஒரு தடவை பார்த்துக்கணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சப்போஸ் வந்து தமிழில் மொழிபெயர்க்கும் போது எது சரியானதுன்னு கூட மாற்றி கொடுத்துருவாங்க. இங்கிலீஷில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் படித்து எழுதணும். அப்போ எது நாட் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களிலும் நகர நாகரிகம் கொண்டது. கண்டிப்பாக கிடையாது. ஹரப்பா நாகரிகம்ன்றது ஒரு நகர்ப்புற நாகரிகமும் இருக்குது. அதோட உயிர்நாடி வந்து கிராமப்புறத்தில் தான் இருக்குது. கிராமப்புறத்தில் இருந்து தான் நிறையா பொருட்கள் நகரங்களுக்கு போயிருக்கு. அப்போ எல்லா பகுதியுமே நகர நாகரிகம்ன்றது தவறு. ஹரப்பா நாகரிகம் ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் தான். ஆனால் அதில் நகரங்கள் மட்டும்தான் இருந்துச்சுன்னா கிடையாது. அதோட உயிர்நாடியே கிராமங்கள் தான். அப்போ முதல் பாயிண்ட்டே தவறு. ஆப்ஷன் பி பாருங்கள், ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளருக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. கண்டிப்பாக இதுதான் உண்மை. ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளருக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. பாயிண்ட் நம்பர் 3 பாருங்கள், ஹரப்பா நகரத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கிறது. கரெக்டு தான். இப்போ இந்தியாவின் முதுகெலும்பு எது? கிராமங்கள். அப்படி சொன்னது யார்? மகாத்மா காந்தியடிகள். அப்போ கிராமத்தை வச்சு தான் நகரம் முன்னேற்றம் அடையும். அப்போ நகரம்ன்ற ஒன்று கிராமத்தின் அடிப்படையில் தான் உருவாது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டே தவறாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை. அப்போ அதுதான் தவறு. ஹரப்பா நாகரிகத்தின் அனைத்து இடங்களிலும் நகர நாகரிகம் கொண்டவைன்றது தவறு. அடுத்து எல்லா பாயிண்ட்டுமே சரி தான். ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளருக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. கரெக்டு. ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களும் கிடைக்கின்றனது சரி. லோத்தல் சிறப்பம்சம் துறைமுகமாகும். குஜராத்தில் இருக்குது. இப்போ லோத்தல் ஒரு துறைமுக நகரம், ரொம்ப முக்கியமானது. கேள்வி கேட்பாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகமாகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிந்துவெளி நாகரிகத்திலே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது, ரொம்ப பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா தான். அதை கூட ஒரு கேள்வி கேட்பாங்க. ஹரப்பா நாகரிகத்தில் எது பழமையானது அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் தான் பழமையானது. இந்த ஹரப்பா நாகரிகத்தை பற்றி தான் சார்லஸ் மேசன் குறிப்பு எழுதியிருப்பார் 1826. அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் கன்னிகம், ஜான் மார்சல் அவங்களாம் வந்து பின்னால் குறிப்பு கொடுப்பாங்க. இது ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு ஒரு குறிப்பு வரும். ஒரு கோட்டையின் மீது கட்டப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு புதையுண்ட நகரம் அப்படிம்பாங்க. அது முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த கேள்வியில் ஆப்ஷன் ஏ தான் தவறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போகலாமா? ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, எது தவறாக பொருந்தி இருக்குன்னு அர்த்தம். பார்த்துக்குவோம். கீழ்கண்டவற்றில் எது தவறான இணையை கண்டறி. சட்ட உறுப்பு 18 பட்டங்களை ஒழித்தல். கரெக்டு தான். ஃபண்டமெண்டல் யூனிட்லேருந்து வந்திருக்கு. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பகுதி 3 இருக்குது. 12 முதல் 35 வரை இருக்கிற அடிப்படை உரிமைகளில் இங்கே நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க.
சட்ட உறுப்பு 18 பட்டங்களை துறத்தல் கரெக்டு. சட்ட உறுப்பு 21 உயிர் வாழுதல் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு கரெக்டு தான். 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை இதெல்லாம் தனிநபர் சம்மந்தமானதான். அப்போ 21 கரெக்டு தான். உயிர் வாழுதல் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு 21. அதில் எது தப்புன்னு கேட்டிருக்கு, அதனால் 1 2 சரி தான். 3 பாருங்கள், சட்ட உறுப்பு 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. இது கிடையவே கிடையாது. கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புன்ற வார்த்தை சட்டப்பிரிவு 23க்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா அது கட்டாய உடல் உழைப்பை தடை செய்கிறது. மனித கடத்தல் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அது ஒன்லைனில் சொல்லணும்னா சட்டப்பிரிவு 23 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்தவங்க உழைப்பை சுரண்டக்கூடாது, அதுதான் அதோட பிரதிபலனை. அதாவது எப்படின்னா மனித ஆள் கடத்தல் சுரண்டலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை. கொத்தடிமை முறையை ஒழிக்க பயன்பட்ட ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு 23. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கைது செய்வது பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மிக மிக தவறு. அதாவது என்னென்னா அடிமை முறையை ஒழித்தல், கொத்தடிமை முறையை ஒழித்தல், அளவுக்கு அதிகமாக வேலையை கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே எதில் வரும், சட்டப்பிரிவு 23 தான் வரும். அப்போ அது தவறு. அடுத்த சட்ட உறுப்பு 20 சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை. சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை இதுவும் தவறு. ஏன் அப்படின்னா சட்டப்பிரிவு 20 தான் கைது செய்து, அதாவது எப்படின்னா தண்டனை குற்றவாளிகளுக்கான ஒரு பாதுகாப்பு தான் சட்டப்பிரிவு 20. ஒன்லைனில் சொல்லணும்னா நீங்கள் சொன்ன இந்த கைது செய்து பாதுகாப்பு உரிமையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கைது செய்யப்படுவது பாதுகாப்பு. அது என்ன அர்த்தம்னா இந்த சட்டப்பிரிவு 20ன்றது இந்த இடத்துல அவங்க சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமைன்னு கொடுத்தது தவறு. ஏன் தவறுனா அது தண்டனை குற்றவாளிக்கான ஒரு பாதுகாப்பு. அது சொல்லக்கூடிய ஒரே சிறப்பம்சம் என்னென்னா தண்டனை குற்றவாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது. ஒரு கேஸ் இருக்கும், அதுக்கு பதிலாக இன்னொரு கேஸ் வரும்போது அந்த குற்றத்துக்கு இந்த குற்றத்துக்கு இடையில் நடைபெறக்கூடிய ஒரு சின்ன சின்ன சட்ட சிக்கல்களை தான் இதை சொல்லியிருப்பாங்க டீட்டெயில்டாக. நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ 18 பட்டங்களை துறத்தல், 21 உயிர் வாழ்தல் தனி மனித பாதுகாப்பு, 23 கொத்தடிமை முறை நான் சொன்ன மாதிரி. அப்போ இந்த இடத்துல 3ன்றது தவறு. கைது செய்யப்படுவது பாதுகாப்புன்றது தவறு. சட்டப்பிரிவு 20 தான் குற்றவாளிகளுக்கான பாதுகாப்பு. அப்போ 3 4 தவறு. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்கா, ஏல இருக்குது. 3 4 தவறு. எது சரினா 1 2 சரி. அடுத்தது சரியான இணையை கண்டறிக. மேலே கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். சூஸ் த கரெக்ட் பேர். நேம் ஆஃப் த பிரசிடெண்ட்டு, எலெக்டட் இயர். ஓகே ரைட், போயிடலாம். சரியான இணையை கண்டறிக. குடியரசுத் தலைவரின் பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1961. இது மிக தவறு. 1962 to 1967. அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1962 வரணும், 61 இருக்குது தவறு. ஜாகிர் ஹுசைன் 1966ன்றது தவறு. 1967 to 69. அப்போ மேலே இருக்க ரெண்டுமே தவறு. ஏன்னா இந்தியன் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், 2வது இருக்கிறது ராதாகிருஷ்ணன், 3வது இருக்கிறது ஜாகிர் ஹுசைன். வருஷப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகளை மட்டும் உங்களுக்கு குழப்பி கொடுத்துருக்காங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக. அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1962 வரணும், ஜாகிர் ஹுசைன் 67 to 69 வரணும். அது ரெண்டுமே தப்பாக இருக்குது. ஃபக்ருதீன் அலி அகமத் 1974, சஞ்சீவி ரெட்டி 1977. அப்போ 3 4 சரி வைப்பா, 3 4 சரி. ஆப்ஷன் சிப்பா. ஃபக்ருதீன் அலி அகமத் 1974, என் சஞ்சீவ ரெட்டி 1977. ராதாகிருஷ்ணன் தவறு, ஜாகிர் ஹுசைன் தவறு. வருஷத்தினால 1900 அங்கே 62, இங்கே 67 2 பேருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். எதுவும் நீங்கள் எந்த போட்டித் தேர்வு போனாலும் குடியரசுத் தலைவர் ஆண்டு வருஷம் இதெல்லாம் ஞாபகம் பண்ணிக்கணும்ப்பா. இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேள்வி வருதுன்னா பாருங்களேன். இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட் இன்ஸ்டியூஷன் வித் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அந்த ஆன்சர் தரலன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆப்ஷனுக்கு வாங்க. இங்கே ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டில் எதில் முடிஞ்சிருக்கு? 3ல் முடிஞ்சிருக்கு, டி ஆப்ஷன். 3ல் முடிகிற மாதிரி 2 டி ஆப்ஷனில் எது இருக்குது? பியும் சியும் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் ஏ பாருங்கள் 2 2ன்னு கரெக்டாக இருக்குது. பியில் பாருங்கள் 1 1ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்து கூற்று இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன தொழில்களை விட வழங்குகிறது. கூற்று நல்லா கவனிங்க. இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பினை நவீன
சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. கரெக்டு தான். காரணம், பாரம்பரிய சிறு தொழில்கள் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. பாரம்பரிய தொழில்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல நம்ம இண்டஸ்ட்ரியை தொடங்கினா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹெவியாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி ரெண்டுமே சரியாக தான் விளக்குது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. கரெக்டு தான். பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாக இருக்குது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு சூட கம்பெனி, பக்தி கம்பெனி அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி தான். அதே கொஞ்சம் நிறையா வேறு பிஸ்னஸை மாற்றும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மாறும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாறும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நவீன ஒரு சிறு தொழில்களில் தொழிலோருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. அப்போ ரொம்ப சிம்பிள் தான். சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி, அதே கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏப்பா. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றுள் எவை சரியானவை? ஆப்ஷன் ஏ பாருங்கள். சமத் முதல் இங்கிலீஷில் பார்த்துக்குறோம். இங்கிலீஷில் விச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ரைட். ஆப்ஷன் ஏ பாருங்கள். 5 இயர் பிளானு முதல் 5 ஆண்டு திட்டம் திட்டக்குழு அறிமுகப்படுத்துது. திட்டக்குழு எப்போ ஏற்படுத்தப்படுதுன்னா மார்ச் 15, 1950. இந்த 5 ஆண்டு திட்டத்தை இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணது டாக்டர் ஜவஹர்லால் நேரு. இதன் மூலமாக இந்தியாவோட பொருளாதாரத்தை மேம்பட வைக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 12 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ போவோம். சமத்துவமான முன்னேற்றம் 11வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாகும். மிக மிக தவறு. மிக மிக தவறு. அது சமத்துவமான முன்னேற்றம்ன்றது தவறு. பி பாருங்கள். அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாகும். கரெக்டு தான். அதிகமான, நிலையான, உள்ளடக்கிய வளர்ச்சி தான் 5 ஆண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம். அந்த ரேபிட்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். சக்சண்டபிள் அண்டு மோர் எக்ஸ்க்ளூசிவ் க்ரோத் வித் மெயின் டார்கெட்ஸ் ஆஃப் 11வது 5 இயர் பிளான். கரெக்டு தான். அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி தான். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள், சர்க்காரியா கமிஷன் பற்றி. விச் த ஸ்டேட்மெண்ட் ஓகே இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சர்க்காரியா கமிஷன். முதல் இதை சொல்லி முடிச்சிடும். சர்க்காரியா கமிஷன் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1983ஆம் ஆண்டு மத்திய அரசு உருவாக்குது. எதுக்கு இந்த சர்க்காரியா கமிஷனை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய 1983 3 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்படுது. 1983 3 பேர் கொண்ட குழு. RS செயின், சிவராம், சர்க்காரியா இவங்க 3 பேரால் தான் இந்த குழு ஏற்படுத்தப்படுது. அந்த குழுவின் தலைவர் சர்க்காரியா. இவங்க வந்து 1983 அனலைஸ் பண்ணி 1988 அதோட அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. 6000 பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுப்பாக கொடுக்குறாங்க. இந்த சர்க்காரியா கமிஷனில் 247 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க மத்திய மாநில அரசுகள் உறவு தொடர்பாக. அதில் 180 தவிர்த்து வேறு எதுவுமே இவங்களால் நடைமுறைப்படுத்த முடியல. அப்போ 247 பரிந்துரைகளை முன்வைக்கிறாங்க. அது மொதல் பாயிண்ட்டு. அது தொடர்பாக தான் இங்கே கேள்விகள் இருக்குது. போயிடலாம். சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிந்து எழுதுக. சர்க்காரியா ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மிக சரி. அது அறிக்கையை சமர்ப்பித்தது 1988. இது முதல் பாயிண்ட்டு சரி தான். சர்க்காரியா ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. இது மிக மிக சரி. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகள் அளித்தது என்பது மிக மிக சரி. 180 மட்டும்தான் அவங்களால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுது. 360 நீக்குவதற்கான இந்த ஆணையம் பரிந்துரைத்தது கிடையவே கிடையாது. சட்டப்பேரவைக்கான அதிகாரம், வார்த்தையை பாருங்கள், சட்டப்பேரவைக்கான அதிகாரம், ஆளுநருக்கான அதிகாரம் 356 இது எல்லாமே அப்படியே நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 அப்படியே என்ன செய்யட்டும், நீடிக்கட்டும்ட்டாங்க. இங்கே நீடிக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. இது 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது மிக மிக தவறு. அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. சட்டப்பேரவை, ஆளுநர் 356 எல்லாமே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களும் இருக்க வேண்டும் என்ற இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. அதுவும் தவறு. ஏன்னா அது மத்திய கவர்மெண்ட் போட்டது. நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆணையம்
உருவாக்குனது எந்தது? மத்திய அரசு தான் உருவாக்குது 1983. அப்போ எஞ்சிய அதிகாரிகள் யார்கிட்ட தான் இருக்கணும்? 1-2 பேருக்கு சேர்ந்த பொதுப்பட்டியலில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மத்திய அரசுகிட்ட தான் இருக்கணும்னு அவங்க அந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மாநில அரசுகிட்ட போய் எப்படி கொடுப்பாங்க? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ 3ம் 4ம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரி. 3ம் 4ம் தவறு. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலம் இருக்க வேண்டும் என்பது இந்த ஆணையம் பரிந்துரைக்கலை. அப்போ 3ம் 4ம் தவறு. 3ம் 4ம் தவறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. விச் அமங் த ஃபாலோயிங் கரெக்ட்? ஓகே, கரெக்டு தான் கேட்டிருக்காங்கப்பா. பின்வருவனவற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு. 10வது 5ஆண்டு திட்டத்திற்கான கல்வி அறிவு ஆப்ஷன் ஏ தான். திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வி அறிவில் உயர்வு. திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வி அறிவில் உயர்வு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியமல்ல. அதாவது தகவல் ஆணையம் 2005 உருவாக்கப்பட்டது. அதை டீட்டெயிலாக நம்ம வீடியோ கொடுப்போம். அதாவது மத்திய தலைமை ஆணையம்னு ஒன்று இருக்குது, மாநிலம் தலைமை ஆணையம்னு இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் பாயிண்டில் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம்தான். ஏற்கனவே ஒரு 5 வருஷம் அப்பாயின்மெண்ட்டில் இருந்திருக்காங்க, மறுபடியும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து மாநில அரசுக்கு கிடையாது. மாநில அரசு தலைமை தகவல் ஆணையருக்கு இது பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாருங்களேன், மாநில தலைமை ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியமல்ல. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட் அப்படியே திருப்பி போடுறாங்க. மாநில தகவல் ஆணையர் தலைமைக்கு மறு நியமனம் சாத்தியம், மத்திய தகவல் தலைமை ஆணையருக்கு சாத்தியமில்லை அப்படின்றாங்க. என்ன பொறுத்தளவு எந்த பதவிக்கும் மறு நியமனம் சாத்தியமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் எதில் வருது? டியில் தான் வருது. இருவருக்குமே மறு நியமனம் என்பது சாத்தியமல்ல. பாயிண்ட்டை பாருங்கள், இருவருக்குமே மறு நியமனம் என்பது சாத்தியமல்ல. ஆப்ஷன் டி தான் சரி.